சபாநாயகர் அவருக்கு தெரியும், வேண்டுமென்றே ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆளுநர் பேசுகின்ற மைக் ஆஃப் பண்றாரு. நீங்க சட்டசபையில எல்லா காட்சிகளையும் நேரடியா ஒளிபரப்பலாம்ல, அது ஏன் இந்த நிகழ்ச்சியை நேரடியா ஒளிபரப்பல? ஏன்னா திமுக திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க பார்லிமெண்ட்ல அந்த சபை நடவடிக்கைகளை, மக்கள் சபையிலையும் சரி ராஜ்யசபையிலையும் சபை நடவடிக்கையை எதிர்கட்சி பேசினால் நேரடி ஒளிபரப்பாங்கல்ல, இங்க மட்டும் அப்படி கிடையாதுங்க. இந்த நேரடி ஒளிபரப்பு நம்ம தமிழக சட்டசபையில முழுக்க முழுக்க அப்பாவு நம்முடைய திமுகவினர் தான் அதை கட்டுப்படுத்துறாங்க. ஏற்கனவே ஆளுநரை பலமுறை அவமதித்திருக்கிறார்கள், தேசிய கீதத்தை அவமதித்திருக்கிறார்கள். தேசிய கீதம் பாடணும்னு ஆளுநர் வலியுறுத்தணும். அப்புறம் இவங்க ஒரு ஆளுநர் உரை என்கிற பெயர்ல தமிழகத்திலே தவறான புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே அதிகமா தற்கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள், மது குடியர்கள் எல்லாம் எங்க? தமிழ்நாடு. இதுதான் நம்பர் 1. போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாடு நம்பர் 1. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கினது யாரு? தமிழ்நாடு. இதையெல்லாம் மறைச்சிட்டு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து படினா படிக்கிறதுக்கு கவர்னர் ஒன்னும், அவர் ஒரு அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட ஆளுநர் பதவிங்கிறது ஒரு அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட பதவி. அதை நீங்க அவமதிக்கக்கூடிய வகையில சட்டசபையில நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சியை நம்முடைய மேலக ஆளுநர் முறியடித்திருக்கிறார். இது மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இப்ப என்னங்கிறாங்கன்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அண்ணாத்தர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க சட்டை கிழிச்சுட்டு போய் கவர்னர் மனு போறீங்க? அந்த காலத்துல உங்களுக்கு வேணும்னா ஆளுநர், உங்களுக்கு வேண்டாம்னா ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் வேண்டாம். இது என்ன ஒரு வாதம்? ஆளுநருடைய அந்த பதவியை, அரசியல் சட்டத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே திமுக அந்த சட்டசபையிலே சபாநாயகர் நடந்து கொள்கிறார். சபாநாயகர் மட்டுமல்ல, பொன்முடி ஆளுநரை பார்த்து போயான் அவமரியாதை பண்றாங்க. அதே ஆளுநர் தேடி விருந்து நடத்துறான்னு வச்சுக்கோங்க, உடனே அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதனால இந்திய அரசியல் சாசனம் அங்கே அவமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய மேதக ஆளுநர் முறியடித்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபாநாயகர் அப்பாவுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார். திமுகவோட பினாமி தான். எப்படி கடந்த கால தேர்தலிலே திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சியா இருந்தாங்க. கடந்த காலத்துல கமலஹாசனை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜோசப் விஜய் வச்சு இந்த கட்சி வச்சிருக்காங்க. ஏன்னா பொங்கல் கூட கொண்டாட நேரம் இல்லை. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். ரம்ஜான் கொண்டாடினார். ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ரம்ஜான் இஃப்தார் விருது நடத்தினார். ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க? அது மட்டுமல்ல, தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பொங்கல் கொண்டாடாம இருந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கருணாநிதியை மறந்துட்டாரு. கருணாநிதி அவர் ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வருவார், இனிமேல் சித்திரை புத்தாண்டு இல்ல, தை ஒன்றுதான் புத்தாண்டுனாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, இது முட்டாள்தனமானது, புத்தாண்டை எல்லாம் மாற்றக்கூடிய அதிகாரம் கருணாநிதி கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் சித்திரை தான் புத்தாண்டுனாங்க. இன்னும் திமுக காரனா அவனே தை ஒண்ணு புத்தாண்டுன்னு சொல்லல. ஆனா ஜோசப் விஜய் அவர் என்னங்கிறாருன்னா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருட்டுத்தனம் பாருங்க. ஆகவே ஜோசப் விஜய் திமுக என்ன சொல்லுதோ, திமுக கொள்கை என்னவோ அதைத்தான் அவர் கடைபிடிக்கிறார். நிச்சயமாக அவர் திரைப்படங்கள்ல ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்லியிருக்காரு. கிடையாது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் எப்படி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அதிக திரைப்படம் அதுல எல்லாம் நடிச்சு நிறைய சம்பாதிச்சாரோ, அது மாதிரி ஏன்னா இந்த ஜனநாயகம் பட உரிமையே யாருக்கு இருக்காரு? சன் டிவிக்கு இருக்கிறாரு. அதனால திமுக அவருக்கு அன்பு நல்லா இருக்குது. ஏன் திமுக இன்னைய வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல? 41 பேர் செத்து போயிருக்காங்க இல்லையா? 41 பேர் செத்து போன போது நீங்க ஜோசப் விஜய் குற்றம் சாட்டுறீங்க. ஏன் திமுக போலீஸ் திமுக ஜோசப் விஜய களமிறக்கி விட்டுருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதுக்கு போற ஓட்ட தடுக்கணும், ஓட்ட பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த விஜய் மூலமா அவங்க அப்படி ஒரு முயற்சி திமுக எப்பவுமே செய்யும். மக்கள் நீதி மையம் மூலமா செஞ்சாங்க, இப்ப தமிழக வெற்றி கழகம் மூலமா செய்யறாங்க. அதனால இந்த ஜனநாயகன் படம் அதை இதுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு கோர்ட் அழகா கேக்குது. அவங்க எப்படி பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? சென்சார் போர்டுல பராசக்தி படத்திலையும் சென்சார் போர்டுக்கு பிரச்சனை வந்தது. அவங்க மட்டும் போய் மும்பையில போய் அவங்க மட்டும்
வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வேணும்னே தாமதம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கணும். ஜோசப் விஜய் வந்து அந்த பாடல் வெளியீட்டு விழாவை கூட தமிழ்நாட்டில் நடத்தலீங்க. ஏன்னா இங்க நடத்தினா காசு கம்மியா தான் வசூலாகும். அந்த 300 வெள்ளி ஒரு டிக்கெட் புரியுதுங்களா? அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன், ஊழல் குற்றவாளி புரியுதுங்களா, டத்தோ மாலிக் அவருடைய பொறுப்புல அந்த விழாவை நடத்தி கோடிக்கணக்கில் அதுல வருமானம். அது மட்டுமல்ல, இந்த டிக்கெட் எல்லாம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு கட்டணும். தியேட்டருக்காரனுக்கு கூட வருமானம் போகக்கூடாது. அதுல 70% எங்களுக்கு வேணும். ஜனநாயகம் படத்தின் மூலமாக மிகப்பெரிய கொள்ளையடிக்கவும், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி, ஒரு சட்டமன்ற பிரச்சனை ஏற்படுத்தி, அதுல அரசியல் ஆதாயம் தேடவும் வேண்டும் என்று இந்த ஜோசப் விஜய் செய்யக்கூடிய வேலைதான் இது. அவருக்கு பின்னாடி கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இயங்குகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திமுக சொல்றதுதான் இந்த ஆலயம் பட்டா நிலத்திலே அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பட்டா நிலத்திலே இந்த ஆலய விரிவாக்க பணிகளுக்கு ஒரு சில நாத்திக சக்திகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில தொடர்பில் இருப்பவர்கள், அவர்கள் இடையூறு செய்து வருகிறார்கள். அந்த போக்கிலே இருந்து அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவானது, கட்சி சார்பற்றது. இங்க யாரு பக்தின்னு வந்தாலும் அவங்களுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதனால இதுதான் இந்த அமைப்பு வளருதுங்கிற போது அதுக்கான பொறாமை உணர்வு கொண்டு மொட்டை பிடிஷன் போடுறது, இது மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்து மக்கள் கட்சியின் துணையோடு நாம் அதை முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். தினம் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம், அதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஆன்மீகத்தை மதிப்பவர்கள், திராவிட இயக்கம் என்பது ஆன்மீகத்திற்கு துணை நிற்கும் இயக்கம் என்றெல்லாம் கூறி வருகிறீர்கள். காஞ்சிபுரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நிகழ்ச்சி, காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலிலே நாளைக்கு ரத சப்தமி. பெருமாள் வந்து சந்திரபிரபை, சூரிய பிரபை போன்ற வாகனங்களிலே எழுந்தருள்வார். கட்சி ஏகம்பனே என்று சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலிலும் நாளைக்கு தங்கரத விழா இருக்கிறது. காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோவில்களிலே பொதுமக்கள் லட்சக்கணக்கிலே கூடுவார்கள். எனவே உங்களுடைய நிகழ்ச்சியை இந்த ஆன்மீகத்திற்கு இடையூறு இல்லாமல், பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சி சார்பிலே முன்வைக்கின்றோம். ரத சப்தமி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த அரசாங்கம் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதியை மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டம் ஏடிஎம்கேவும் நடத்தும், டிஎம்கேவும் நடத்தும். அதாவது இந்தி மொழி எதிர்ப்பு, அதுக்காக 67 அதற்கு முன்பாக நடந்த போராட்டங்களிலே பலியானவர்களுக்கு அவங்க திராவிட இயக்கம் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதே ஜனவரி 24 அன்று தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே மும்மொழி கல்வி திட்டம் வேண்டும். அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அவர்களை எதிர்த்துத்தான் நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள், அவங்க இந்தியை திணிக்கிறாங்க. ஆனா இப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியை திணிக்கவில்லை, தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறார், தமிழை திணிக்கிறார். நரேந்திர மோடி என்ன பண்றாரு? தமிழை திணிக்கிறார். தமிழகத்திற்கு மும்மொழி கல்வி தேவை. கேரளால மும்மொழி கல்வி இருக்கு, ஆந்திரால மும்மொழி கல்வி இருக்குது, கர்நாடகால மும்மொழி கல்வி இருக்குது. அங்கெல்லாம் இன்னொரு மொழியை படிச்சதுனால தாய்மொழி அழுகல. ஆந்திரால தெலுங்கு, ஆங்கிலம் கூட ஹிந்தி படிச்சாங்க, தெலுங்கு அழிஞ்சு போச்சா? கேரளால மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் படிச்சாங்க, மலையாளம் அழிஞ்சு போச்சா? ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னொரு மொழியை படிச்சா தாய்மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் செய்து வருகின்றன. அது மட்டுமல்ல, இந்த மொழிப்போர் தியாகிங்கிற போர்வையில அந்த காலத்துல ரயில கொளுத்தினவங்க, பஸ்ஸை கொளுத்தினவங்க, ரவுடித்தனம் பண்ணவங்க, அவங்களை எல்லாம் பழைய திமுக காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க மொழிப்போர் தியாகின்னு சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க? பேருந்து கட்டணத்துல சலுகை, அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இடம், அவங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதிய மாதிரி பென்ஷன், என்ன சுதந்திர போராட்டமா நடத்தினாங்க. இப்ப சமீபத்துல புதிய பராசக்தின்னு ஒரு படம், அந்த படத்துல தவறான வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள்.
இந்த மொழி போராட்டம் என்பது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அந்த காலத்துல மாணவர்களால் நடத்தப்பட்டது. மாணவர்களால் அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது ஈவேராவே அதை எதிர்த்தார். இல்ல காலி பயிலுக சுட்டு தள்ளுனார் ஈவேரா. புரியுதுங்களா? அந்த மாணவர்கள் அண்ணாதுரை என்ன சொன்னாருன்னா, இதுக்கும் எங்களுக்கு சம்மதம் இல்ல, மாணவர்கள் படிக்க போங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ திமுக அந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி காட்டி தமிழகத்திலே ஒரு அரசியல் பிரச்சார படமாக அந்த படத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட சினிமா இருக்குது, சினிமா உலகம் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அதனால அவங்க அந்த படத்தை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த அளவுல அந்த படத்தை நாம இது பண்ணலாம். ஆனா நாளைய தினம் ஜனவரி 24, இவங்க ஜனவரி 25 நடத்துறாங்க. ஒரு நாள் முன்னாடியே இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுக்க இருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் இருமொழி கல்விக் கொள்கை கூடாது, நாடு முழுக்க மும்மொழி கல்விக் கொள்கை, தமிழகத்திலே நவோதயா பள்ளிக்கூடங்கள் வேண்டும், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் தாய்மொழி கல்வி பயிலுவதற்கு நவோதயா கல்விக்கூடங்கள் வேண்டும், தமிழகத்திலே நமக்கு கேந்திரிய வித்யாலயா அந்த பள்ளிக்கூடங்கள் அதிகமாக திறக்க வேண்டும், 5ஆம் வகுப்பு வரை தமிழகத்திலே தமிழ் மட்டுமே கட்டாய பாடமாக இருக்க வேண்டும், வேற மொழியே கூடாது, தாய்மொழியில மட்டும்தான் படிக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க இல்லையா, மழலையர் கல்வி, அதுலயே மம்மி டாடின்னு தமிழை அழிச்சிட்டு, அம்மா அப்பாவை அழிச்சிட்டு மம்மி டாடின்னு ஆங்கிலத்தை திணிக்கிறாங்க. ஆகவே தமிழகத்திலே 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாளைய தினம் தமிழகம் முழுக்க தபால் கார்டு அனுப்புகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படும். அடுத்த விஷயம், தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவிலே வலுப்பெற்று வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுக பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீச துவங்கிவிட்டது. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி. இந்த ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். மீண்டும் தமிழகத்திலே எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி வருவதற்கான அந்த சூழல்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறது. நாளைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெல்லும் தமிழகம் என்கிற தலைப்பிலே நம்முடைய தமிழகத்திற்கு வருகை தந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார். நிச்சயம் வெற்றிதான். ஏற்கனவே கேரளத்திலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி திருவனந்தபுரம் அங்கே வென்றிருக்கிறது. அதே போல இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தல்கள், மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். சமீபத்தில்தான் மராட்டிய மாநிலத்திலே உள்ளாட்சி தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. தமிழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.